ஆனா இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனை ஆய்வு பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? இங்க வந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறை கம்மியா இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 60 டாக்டர்ஸ் தேவை. இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண மூலம் இவங்களோட ரெக்குயர்மெண்ட்டே அதுதான். ஆனா இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா 30 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்பெக்ஷன் பிளஸ் செவிலியர்கள் கிட்டத்தட்ட 125 செவிலியர்ஸ் தேவை. ஆனால் இங்கே இருக்கிறது 60 செவிலியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ண முடியும், அடிஷ்னல் டாக்டர்ஸை கூட்டின்னு வரதுக்கு என்ன வழியோ அதுக்கான வழிக்காக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்தேன். ப்ளஸ் வந்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல முறையான இடத்துல தண்ணி வரல. அதாவது பைப் லைன்ஸு, அதுக்கப்புறம் அந்த டேப் எதுவுமே வந்து சரியா இல்லை. எல்லாமே பிளாஸ்டிக் பொருளை போடும் போல எஸ்எஸ்ல ஸ்டீலில் போட்டிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல் கட்டும் போல. ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸில் இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸில் இருக்கிறதும் முறையாக வந்து தண்ணி வராத அளவுக்கு அந்த டேப் எல்லாமே வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஒரு பாத்ரூமில் கூட அந்த டேப் சரியாகவே கிடையாது. அந்த யூரினரி போகிற இடத்துலையும் வந்து தண்ணி வராம சூழ்நிலை தான் இருக்குது. அவங்க வந்து கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வரல, பிடபிள்யூலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் கொடுறோன்றாங்க. இமீடியட்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நான் வந்து எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்துருக்கேன். பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சரியான அணுகுமுறை இல்லை, அலைய வைக்கிறாங்க, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். பேஷண்ட்டாக தான் மதிக்கணும், ஒருமையில் பேசக்கூடாது, அவங்கள நல்லபடியாக நீங்கள் எல்லாமே பார்த்து அவங்கள ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வராங்கன்னா அவங்ககிட்ட பணம் இல்லாதனால தான் வராங்க. அவங்கள வந்து நீங்கள் வந்து ரொம்ப மட்டமாலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். டாக்டர்ஸ் இன்சார்ஜ் கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் சார். இந்த 108 அதிகப்படியான பிரச்சனை இருக்குது சார். பேஷண்ட்ஸுக்கு இங்கேருந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு அந்த 108க்கு மினிமம் 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுதான் சார், இப்போ தான் எல்லா விஷயமும் கேட்டிருக்கேன். உடனடியாக வந்து இங்கேயே எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நாளைக்கு வந்து எல்லாம் அட்வான்ஸ்டாக டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே வர வச்சு ரெடி பண்ணுறது தான் எங்களோட வேலை. அதான் நான் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது, கிளீன் தாம்பரம் என்று சொன்னது வந்து கரப்ஷன் இல்லாத கிளீன் தாம்பரம், அதெல்லாம் இல்லாமல் அடிப்படை வசதிகள் கொண்ட கிளீன் தாம்பரம். இதை தாண்டி மருத்துவமும் கல்வியும் மேம்படுறதுக்கான கிளீன் தாம்பரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். கட்டாயம் அதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் இதுக்கப்புறம் வர காலங்களில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிவிச்சு. ஆமாம் சார், அம்மா உணவகத்தில் 3 பிரான்ச் இங்கே இருக்குது. தாம்பரம் வெஸ்ட்டில் ஒரு பிரான்ச்சு, ஈஸ்ட் தாம்பரமில் ஒரு பிரான்ச்சு, செம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச்சு, 3 பிரான்ச்சையும் போய் ஆய்வு மேற்கொண்டேன். அவங்க சின்ன சின்ன இதெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுப்பு சரியில்லாத குறைகள், சில இடத்துல ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டியது, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, சில இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் சரியில்லை, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே நாங்கள் வந்து கார்பரேஷன் ஆணையர்கிட்ட சொல்லி, அது இல்லாமல் அவரு வந்து அதிகாரிகளை அனுப்பி விட்டுருக்காரு. அனுப்பிவிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதெல்லாம் உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். உடனடியாக அதையும் செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல பார்த்துட்டு அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறேன் சார். ஒத்துழைப்பு இப்போ ஓரளவுக்கு ஓகே சார். முன்னாடி கவர்மெண்ட்ல ரொம்ப லத்தாச்சிகளாக இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல நம்ம போகும்போல உடனே வந்து பார்த்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தான் ஒத்துழைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறேன்றாங்க, அதுவும் செஞ்சுட்டும் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக அவங்கள வந்து வேலை வாங்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கட்டாயம் வேலை வாங்கி நல்ல முறையில் இந்த தாம்பரம் தொகுதியை வச்சு போன்றதையும் நான் தெரிவிச்சேன். ஆமாம் சார். அதான் இதுக்கு முன்னாடி இருக்க அரசாங்கம் அது எப்படி வந்து செயல்பட்டதுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இதுக்கு முன்னாடியும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தது, நம்ம வந்து பார்த்தோம் கொண்டோம், அப்பயும் வந்து நடவடிக்கை எடுக்கல. நம்ம கவர்மெண்ட்ல அது போன்ற ஒரு விஷயம்லாம் நடக்காது சார். இனி வருங்காலங்களில் இது ஒரு தரமான மருத்துவமனையா மட்டும்தான் அமையும்ன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். தனியார் மருத்துவமனை இமிடியேட்டா சார் அதுக்கான மீட்டிங்கும் போட்டு கட்டாயம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன் சார். ஒரு குறைகள் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போதான் நாங்கள் வந்திருக்கோம், கொஞ்சம் நாங்களும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு அவங்கள எல்லாத்தையும் ஒழுங்குமுறை பண்ணிட்டு மக்களுக்கான அரசா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து அதை நடத்துவார். ஸோ அதனால் நீங்கள் யாரும் வரி பண்ண தேவையில்ல. கட்டாயம் எல்லா விஷயத்தையும் கூடிய விரைவில் வந்து சரி செய்யப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறது. சரிங்களா?